ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி நூடுல்ஸும் சேமியாவும் வச்சு சேமியா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும்தான் வச்சு நூடுல்ஸ் பண்ணுவோம். பட் இதில் நீங்கள் சேமியா போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 1 தக்காளி, இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், சின்ன பேக்கெட்டுப்பா அது ஒன்று, அப்புறம் டாப் ஸ்டார் வெர்மிசெல்லி பேக்கெட் ஒன்று. ஸோ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நூடுல்ஸ் உப்புமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடாயில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் உப்புமாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா மசாலா, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நூடுல்ஸையும் சேமியாவையும் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சேமியா நூடுல்ஸ் ரெடி. இந்த மேகி பவுடர், ஹிப்பி நூடுல்ஸோட பவுடர், அதுவும் வெங்காயத்திலே போட்டுடலாம். போட்டு ஒரு கிளறி நான் எடுத்திருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் சேமியா, ஒரு பேக்கெட் நூடுல்ஸு, அதுக்கு அளவு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு ஒரு 3 டம்ளர் அளவு பிடிக்கும். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றலாம். 3 டம்ளர் சொன்னேன் இல்லைங்களா, 3 டம்ளர் அளவு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுமே நூடுல்ஸையும் சேமியாவையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நூடுல்ஸ் சேமியா ரெடி. இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போது நூடுல்ஸ் பேக்கெட், அப்புறம் சேமியா பேக்கெட் சொன்னேன் இல்லைங்களா, சேமியா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு இறக்கினால் சுவையான சேமியா நூடுல்ஸ் ரெடி. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து பலன்னு இருக்குது பார்த்தீங்களா. சுவையான நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் உப்புமா.